ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வாகன வசதி, அவங்களுக்கு பயணப்படி, அதாவது கார் வாகன பராமரிப்பு செலவு, ஒரு உதவியாளர் அவருக்கு 25,000 ரூபாய் சம்பளம், கார் பராமரிப்புக்கு அப்படின்றது மட்டும் 75,000, உதவியாளருக்கு 25,000, கிட்டத்தட்ட 1,05,000 ரூபாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு. இது தவிர இன்னோவா கார், அது குறைந்தது ஒரு 15 லட்சத்திலிருந்து அப்படின்ற மாதிரி தோராயமாக கணக்கு வச்சுருக்காங்க. கூட்டி கழித்து பார்த்தாக்கா எல்லாருக்குமே 1,05,000 ரூபாய். இது தனியாக அது தனியாக ஒரு 2,05,000 ரூபா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மாதம் ஒதுக்கப்படுகிறது. ஒரு மாதத்துக்கு மொத்தமே இருக்குது 234 பேர். அதில் எல்லா கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கும் தான் தராங்க அவங்க. அது அமைச்சர்கள் போக 199 பேருக்கு மீதி கொடுக்க வேண்டியது இருக்குது. அமைச்சர், சபாநாயகர்கள் இவர்களுக்கு மட்டும், முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் அரசு வாகனம் கொடுத்துட்ருக்காங்க இது வரைக்கும் காலங்காலமாக. சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டுக்கிறது இல்லை. அதனால் இதில் என்ன பண்ணுறாரு, ஜோதிமணி விடுதலை சிறுத்தைகள் அவர் ஒரு சராசரியாக திடீர்னு அரசியலுக்குள்ளே சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகிட்டாங்க. அவங்களுக்கு தொகுதி முழுக்க போய் சுற்றி பார்க்கறதுக்கான வசதி வாய்ப்புகள் கிடையாது. அரசு தரப்பில் அவங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு வாகனம் ஏற்பாடு, அரசே நிதியை ஒதுக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும், நாங்கள் மக்கள் பணியை இன்னும் வேகமாக செய்வோம். இது வரைக்கும் மிக சரியானது, நியாயமான கோரிக்கை இது. அமைச்சர்களுக்கு வாகனம் இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மக்களுக்கான சேவை செய்யணும்னு வந்தவங்களுக்கு காலத்துக்கு ஏற்ப ஒரு மாற்றங்கள் வேணும் தான். நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நான் சட்டமன்ற இதுக்கு செக்ரட்டேரியட் பீட்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு நீண்ட காலமாக அங்கேருந்து நான் இருக்கிறேன். அங்கே இருக்கிற நடைமுறை சிக்கல் அப்படின்றதுலாம் இருக்குது. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஊடகத்திலே பார்த்தீங்கன்னா, அச்சு ஊடகம் தாண்டி காட்சி ஊடகங்களை அந்த அக்ரெடிடேஷன் சொல்லுவாங்க, அரசு அங்கீகார அட்டை கொடுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அது அப்போ புதுசாக இருந்தது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இது தேவையானது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க, உள்வாங்கிறாங்க. இன்றைக்கி சமூக தளங்கள்லாம் வந்திருக்குது. சமூக வலைத்தளங்களை இன்றைக்கி அது ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு காலகட்டத்தில் ஏற்கப்படக்கூடியதாக இருக்கும் ஊடகத்துறைகளில். இப்போ காலத்துக்கு ஏற்ற ஒரு மாற்றம் இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு காலகட்டம் ஒரு மாதிரி இருந்தது. இன்னைக்கு அன்னைக்கு மாதிரி குற்றங்களோ அல்ல அன்னைக்கு மாதிரி தொகுதி பிரச்சனைகளோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அன்னைக்கு எங்கே என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது. தொலைபேசி வழியாக அவர்களுக்கு தகவல் வந்தால் எதனா ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போய் சேருவாங்க. காவல்துறையும் அந்த மாதிரிலாம் போகும். இப்போ அப்படிலாம் இல்லை, மின்னல் வேகத்தில் செய்திகள் அங்கங்கே பரவிட்டு இருக்குது. இங்கே போகணும், அங்கே போகணும், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்றப்ப தொகுதி முழுக்க சுற்றி அழைச்சிட்டு வரணும். அப்போ அவங்களுக்கு வாகன வசதிகள் இருந்ததுன்னா இருக்கும். ஏற்கனவே இருக்கிறது இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா, எல்லாம் உண்மையிலே சொல்லப்போனால் இந்த முறை இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பகுதி திடீரென்று சட்டமன்ற உறுப்பினர்களாக சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் கூட இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அரசு ஏற்படுத்தி தரணும். ஏன் அது ஒரு கடமையும் கூட. இல்லைன்னா என்ன நடக்கும்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல் குவாரிக்காரன் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகனத்தை கொடுப்பார். அங்கே இருக்கிற ஒரு மணல் குவாரிக்கார் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகனத்தை கொடுப்பாரு. இல்லை வேறு ஏதோ ஒரு ஒப்பந்ததாரர் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறவர் கொடுப்பாரு. இப்படி கொடுக்கும்போதே சட்டவிரோத செயல் அப்படின்னு அங்கே வந்துடுது. சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகனத்தை கொடுப்பாங்க, மாதாந்த செலவுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் செய்கிறது நீங்கள் கண்டுக்காதன்னு இவருக்கு வேறு வழி இருக்காது. இதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஊழலை ஒழிக்கணும்னா ஒரு அடிப்படை தேவைகள் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல. எனக்கு உண்டான ஊதியத்தை சரியாக நான் கொடுத்துருந்தேன்னா நான் கையூட்டெலாம் வாங்க மாட்டேன். அதையே மீறி ஊதிய உயர்வு எல்லாம் கொடுத்து கையூட்டு வாங்குறாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதோட அனுப்பணும். அப்படி தான் இருக்கணும். இப்போ அந்த மாதிரி தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த காலத்துக்கு ஏற்ப, இதுக்கு முன்னாடி இருந்தது அந்த காலம் வேறு, அதுக்கு அப்படியே இருந்துடணுமா அப்படின்லாம் பார்க்க முடியாது. காலத்துக்கு ஏற்ப இது ஒரு மாற்றமாக நினச்சிட்டு இது ஏற்பாடு பண்ணணும். உண்மையிலே நல்லா வரவேற்க வேண்டிய விஷயந்தான் அது. நான் அந்த விதத்தில் தான் பார்க்குறேன். நிறைய பேர் வலைத்தளங்களில் பார்க்குறேன், யூடியூப்பில் பார்க்குறேன். அது அநீதி, அக்கிரமம். இவர்களுக்கெல்லாம் எப்படின்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன் கடமையை செய்வதற்கு எங்கே போய் கையை நீட்டுவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் இது அரசு செய்யணும். அமைச்சர்களுக்கு வாகனம் ஒதுக்கியாச்சு, அமைச்சர்களைப் போல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சமூக பணி, மக்கள் பணின்றது இருக்குது, கடமை இருக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த வாகனத்தை கொடுத்துறது சரியானது. இது அதை மிகச் சரியாக யோசித்து முடிவு செய்து தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை வழங்கியிருக்கிறார். உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம். இது நம்ம தப்பு சொல்ல முடியாது இதில். அப்போ நீங்கள் சொல்கிறேன்னா வேறு ஏதாவது காழ்ப்புணர்ச்சி அரசியலில் இது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு 20-30 வருஷத்துக்கு இருந்த நிலை இன்றைக்கி இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை இன்றைக்கி இல்லை, இப்போ இருக்கிற போன வாரம் இருந்தது நிலை இன்றைக்கி இல்லை. இப்படி காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது ஏற்கனவே இருந்த முறை அப்படியே தான் இருக்கணும்
இதெல்லாம் இல்லை அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள்லாம் அது அவங்க ஒன்றும் இல்லாதவங்களா அப்படின்னு நீங்கள் வசனம் பேசலாம். இல்லாதவர்கள் உண்மையிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் அந்த மக்கள் பணி செய்வதற்குன்னு பொதுவாக எல்லாருக்குமே கொடுத்துருங்க. அது அவங்களுக்குன்னு ஒதுக்கி கொடுத்துடணும் அப்படின்றது இருக்குது. ஓகே இல்லை. இப்போ பரம்பரையாக திமுகவில் பார்த்தீங்கன்னாக்கா தலைமுறையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்களே திரும்பவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாகனன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. சொந்த வாகனம் வச்சுருந்தாலும் கூட அரசு தன் கடமையை செய்கிறது. சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு வாகனம் அப்படின்ற அளவில் தான் அதை பார்க்கணும். அந்த சில கட்சிக்காரர்கள் வசதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சில பேருக்கு வந்து இல்லை. இப்போ இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கட்சியே வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா மக்கள் பிரதிநிதி, அவர் எல்லோருக்கும் பொதுவானவர், எல்லா பிரச்சனையும் பார்க்கணும் அப்படின்றப்ப அரசு தரப்பில் செய்வது தான் நியாயமாக இருக்கும். இது வரைக்கும் இதில் சரி. இந்த விஷயங்களை நம்ம பாராட்டுவோம், உண்மையிலே வரவேற்கும். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த கோரிக்கையை வச்சார்ல ஜோதிமணி அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரில் நின்று வெற்றி பெற்றார். மாபெரும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இருந்த தலைவர் இளைய பெருமாள் அவர்களுடைய மகன். அவர் தான் அதை வந்துட்டு ஒரு எளிய மக்கள் பிரதிநிதியாக வந்திருக்கிறாங்க. அவங்க மக்கள் பிரதிநிதியாக எளியவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் இல்லை. ஏன்னா அரசு தரப்பில் அவங்களுக்கு ஒரு அரசு வாகனம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பெரிய இதெல்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் வரவேற்றிருந்தாங்க. அந்த ஜோதிமணிக்கு காரே இல்லையா அப்படின்னா இருக்குது. அவருடைய வேட்பு மனு தாக்கல் செய்ததில் குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு டொயோட்டா எட்டியாஸ் வண்டி வந்து அவர்கிட்ட சொந்தமாக இருக்குது. இருக்கும்போது எதுக்கு அவர் கேட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நியாயமான கேள்வி தான். அது வந்து ஒரு பொது பிரச்சனையாக அவர் கிளப்பியிருக்கலாம். அது வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் அவருக்கு ஒரு வாகனம் இருக்கிறது. இன்னொருத்தர் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர், இந்த பெரியகுளத்தினுடைய தாவேகா எம்எல்ஏ சபரி ஐங்கரன் சொல்லிட்டு பேர். அவர் வந்து ஒரு பாட்டு, நான் வந்து கல்லூரியில் காதலித்தேன், காதலும் கை கூடலை, வேலையும் கிடைக்கல, காரும் என்கிட்ட இல்லை, ஆனால் இப்போ வேலையும் கொடுத்து காரும் கொடுக்குற முதலமைச்சர்கள் அப்படின்னு அவர் ஒரு பெரிய பாராட்டு பாட்டெல்லாம் பாடி அது ஒரு நிறைய இதுவாக ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த சபரி ஐங்கரனுடைய வேட்புமனு தாக்கலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு டாட்டா டியாகோ கார் வந்து 5 லட்சம் மதிப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். வாகனம் இருக்குது. அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, நான் வந்து ஒரு முறை சட்டமன்றத்துக்குள்ள கூட்டத்துக்கு வரும்போது வெளியில் நிற்பாங்க, காவலர்கள் கேட்பாங்க. காவலர்கள் கேட்கும்போது நான் சட்டமன்ற உறுப்பினர்னு எடுத்து நான் கார்டை காட்டின பிற்பாடு தான் என்னை உள்ளே விடுறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச முகமாக இருந்ததுன்னா பரவாயில்ல. காலங்காலமாக திமுகவில் தெரிஞ்ச முகமே சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் வராங்க. அந்த மாதிரி இருக்கப்போ பிரச்சனை இல்லை. அதனால் அவங்க உள்ளே போயிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து தாவேகாவில் நிறைய பேர் யாருக்குன்னு தொகுதி மக்களுக்கே தெரியல. விஜய் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போட்டு குத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, வந்தவங்க யாருன்றது அந்த அங்கே இருக்கிற அந்த தொகுதி மக்களுக்கே இவர் தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினரான கூட தெரியாது. உண்மையில் அப்படி தான் நிலமை. அதனால் இதெல்லாம் வந்து கேட்குறது நியாயம் தான். ஆனால் என்ன விஷயம்னா, இங்கே தான் இருக்குது விஷயம். இப்போ எல்லாருமே சொல்ல விஷயங்கள் இந்த மாதிரி வரும்போது இப்படி எங்களை கேட்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக. இது கொஞ்சம் இது நெருடலாக இருக்கிறது. ஐடி கார்டெலாம் காஞ்சி பாடு தான் உள்ளே விடுறாங்க அப்படின்லாம் சொல்ல வராங்க. இந்த மாதிரி பஞ்சப்பாட்டை தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். இது சரியானது அல்ல. ஒரு பகுதி விஜய் அவர்கள் அறிவித்தது நேர்மையானது, சரியானது, இந்த காலத்துக்கு ஏற்ப அது தேவை. ஓகே, பட் இவங்க பாடுற இந்த பஞ்சப்பாட்டு இருக்குல்ல, இந்த இடத்துக்கு தான் சொல்ல வரேன். இங்கே பாருங்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வந்து அடிப்படை ஊதியம் வந்து 30,000 ரூபா கொடுக்குறாங்க. மாதாந்திர படி அவங்களுக்கு வந்து 10,000 ரூபா மாதாந்திர படி. என்னென்னா மற்ற விஷயங்களுக்கு செலவுக்காக வேண்டியது. தொகுதி படி அப்படின்னா 25,000 ரூபா. தொகுதி படினா என்னென்னா தொகுதி முழுக்க நீங்கள் போய் சுற்றி வர்றது, பார்க்குறது, போகிறது, உங்களுடைய செலவுக்காக, டிரான்ஸ்போர்ட், இதுக்காக பயணப்படி எல்லாமே சேர்த்து வரும். தபால் செலவு, இவர் அங்கே உட்காந்துட்டு தொகுதியில் உட்காந்துட்டு அந்த சம்மந்தப்பட்ட கலெக்டருக்கு, சம்மந்தப்பட்ட எஸ்பிக்கு தொகுதி பிரச்சனைகள், அரசு அந்த சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதுவார்ல, இந்த கடிதம் எழுதி இது பண்ணுறதுக்கு தபால் செலவுக்கு மட்டுமே மாதம் 5,000 ரூபா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி, இன்றைக்கி செல்பேசி வந்துடுச்சு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பேக்கேஜ் போட்டிங்கனாக்கா மிக குறைந்த செலவுலேயே பேசிகிட்டு இருக்கலாம் முழுக்க. ஆனாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், அவர் வீடு, இதுக்கான தொலைபேசி கட்டணம் மட்டுமே 7,500 ரூபா கொடுக்குறாங்க. தொகுப்பு படி வந்து ஒரு 5,000 ரூபாய். இது தொகுப்பு படின்னு ஒரு போட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறது. இன்னொன்று முக்கியமாக கவனிக்கணும், வாகனப்படி அப்படின்னு ஒன்று 25,000 ரூபா கொடுக்குறாங்க உங்களுக்கு. நீங்கள் வாகனத்திலே பயணம் பண்ணணும், தொகுதி முழுக்க அங்கங்கே போகணும் வரணுன்றது. ஒரு தொகுதியில் முழுக்க நீங்கள் சுற்றி நிகழ்ச்சி நிரல் அது இதுன்னு போயிட்டு வர்றதுக்கு கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ 25,000 ரூபா உங்களுக்கு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு
ரூ. 1,05,000 மாதத்துக்கு வந்து ஒதுக்குறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு. பயணப்படி அதில் இருக்குது தொகுதிக்கு, வாகனப்படி இருக்கிறது. இது தவிர உங்களுக்கு அடிப்படை சம்பளம் வந்து ஒரு ரூ. 30,000 கொடுத்தா நீங்கள் அதுவே கூடாதுன்றது என்னென்னா, மக்கள் பணி செய்ய தான் நீங்கள் வரீங்க, உங்களுக்கு சம்பளமே கொடுத்துருக்க கூடாது. சர்வீஸு சோஷியல் ஒர்க்குன்ற அடிப்படையில் தான் நீங்கள் இதில் வரீங்க. சம்பளம்னு நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அரசு ஊழியர்ன்ற பட்டு வரைக்கும் உங்கள் மேலே ஊழல் வழக்கு, லஞ்ச வழக்கெல்லாம் இப்போல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விதிக்குள்ளே நீங்கள் வரணும். இவ்வளோ பணமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ படி அப்படின்னு ஒரு ரூ. 5,000 கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு சட்டசபை நடக்கும்போது இப்போ வந்துட்டு போகிறாங்களா சட்டமன்றம், இதுக்கு மட்டும் தனியாக பட்ஜெட்லேருந்து ஒதுக்குவாங்க. சட்டமன்றம் கூடும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து போகும்போது அதுக்கு தனியான ஒரு அலன்ஸ் அது தொகை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு போட்டு இவ்வளவும் வாங்கிட்டு இருக்கிற இவங்க அங்கேருந்துட்டு ட்ரெயினில் வந்துடுவாங்க. அதுக்கு உண்டான காசு கொடுத்துருவாங்க. இங்கே வந்து இறங்கி நேராக வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இல்லாதவருக்கு நான் சொல்கிறேன், சட்டமன்ற விடுதிக்கு போகிறதுனா அங்கேருந்து ஒரு வாகனம், இப்போ தான் கால் டாக்ஸி எல்லா இடத்துலையுமே இருக்குது, போட்டால் வந்துட போது அங்கே போக போகிறாங்க. எம்எல்ஏ விடுதி உங்களுக்குன்னு சொகுசாக கொடுத்துருக்குறாங்க. 3 அறைகள் கொண்ட ஒரு ஒன்று 3 அறைகளை கொண்ட விடுதி, ஒவ்வொருத்தருக்கும் பல அடுக்கு கட்டி வச்சுருக்காங்க. அங்கே ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய மாளிகையில் அந்த பகுதியில் இருக்குது, அங்கே கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஏசி பஸ்ஸு வந்து வருது, சும்மா பஸ்ஸில் ஏசி பஸ்ஸு, கவர்மெண்ட்டில் ஏசி பஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். சட்டமன்றம் கூடும்போது காலையில் அங்கே பஸ் இருக்குது, ஏறி அதில் உக்காந்தாங்கன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் உள்ளே போகிறாங்க, கோட்டைக்குள்ளார போய் இறங்கி உள்ளே போக போகிறாங்க. இவர் எதுக்கு அங்கேருந்து எம்எல்ஏ விடுதியில் இவர் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஆட்டோ காசு கொடுத்து போனாராம். ஆட்டோவில் போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து உள்ளே போகும்போது ஐடி கார்டை காட்டுங்க. அது வந்து முழுக்க அந்த பொதுமக்கள் போகிறதுக்குன்னு அந்த பக்கம் கோட்டைக்கு இடது பக்கத்தில் சோதனை பண்ணி ஒவ்வொருத்தராக அனுப்பிட்டுருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவர் போனாராம். இவர் போகும்போது வந்துட்டு யார் என்னன்னு விசாரித்து கார்டு பார்த்துட்டு தான் விட்டாங்களான்னு. இது புது கதையாக இருக்குது. இதுதான் இது பாமர மக்கள் கேட்கும்போது என்னடா இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களா சட்டமன்ற உறுப்பினர்கள். உங்களுக்கான பயணப்படி செலவு, காரு வாகன வசதி எல்லாத்துக்கும் படி இருக்குது. 1,05,000 ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க, மருத்துவ செலவெல்லாம் தவிர. இல்லாமல் உள்ள கேன்டீன் இருக்குது, நீங்கள் அங்கே போனால் கேன்டீன் சாப்பிட்டுக்கலாம் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறப்பெல்லாம். ஏன்னா ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. அதை பொதுவாக யாரும் சாப்பிட்றதில்ல, அது ஒரு சாப்பாடாக நினச்சிட்டு வெளியில் வந்து முடிச்சுட்டாங்கன்னா அங்கே பக்கத்தில் நிறைய பிரசித்தி பெற்ற ஹோட்டல்லாம் இருக்குது, வெஜிடேரியன் வெஜிடேரியன், அங்கே போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அம்மா ஹோட்டல் இருக்குது, அங்கே போயிடுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்குறோம், நம்ம கூட அவங்க கூட பயணிச்சிருக்கிறோம். இவ்வளோ வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொருத்தர் வந்துட்டு மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகம், தாவேகா எம்எல்ஏ, அவர் வந்துட்டு அவர்கிட்ட என்ன இருக்குன்னா இன்னோவா கிறிஸ்டா காரு அவர் கேட்டிருந்தார். கேட்குறப்ப மதிப்புக்குரிய சபாநாயகர் அந்த கோரிக்கை வைக்கிறார் அங்கே அவையிலேருந்து, இந்த மாதிரி கொடுக்குறீங்க, ஒரு இன்னோவா காராக கொடுத்தீங்கன்னா, இன்னோவா கிறிஸ்டாவாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு. அந்த புண்ணியவான்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 பென்ஸ் கார் இருக்குது, ஒரு கிரைஸ்டா கார் இருக்குது, ஒரு வாக்ஸ் வேகன் கார் வந்து இருக்குது. இத்தனை 4 வச்சு இருக்கிறாரு. எல்லாமே விலை உயர்ந்த காரு. இவர் கேட்குறாரு இன்னோவா கிறிஸ்டா கொடுத்துருங்க, எங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள். இப்போ இந்த மாதிரி நபர்களை தான் வந்துட்டு என்னத்துக்கு அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இருக்கப்பட்டவர்கள் நீங்கள் வந்து இந்த அரசுக்கு எனக்கு தேவையில்ல, கூடுதல் செலவு, உங்களுக்கு சமூக பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும். முதல்ல ஐயா எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எது வேண்டியதில்லை, நீங்கள் திரும்ப கொடுத்துடலாம். நீங்கள் சரி இப்போ எல்லாத்தையும் இல்லை, அது கூட வேணாம், வாங்கி நீங்கள் எல்லாருக்குமே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே காரு, அது ஒரு கடமை கொடுத்தாச்சு, ஓகே சரி. இதில் என்னென்னா தொகுதி முழுக்க வந்து போய் சுற்றிட்டு வர தொகுதி படின்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து வாகனத்துக்கு போக்குவரத்துக்குன்னு ஒரு படி இருக்குது, 25,000 அப்படின்னு இருக்குது. இந்த காசை இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு வாகனம் கொடுத்தாச்சு, வாகனத்துக்கு பெட்ரோல் பராமரிப்பு செலவுன்னு 75,000 மாதம். அது இல்லாமல் உதவியாளர் ஒருத்தருக்கு 25,000, அதுவே 1,00,000 வந்துடுச்சு தனியாக. இப்போ இவர் அறிவிச்சிருக்கிறபடி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிச்சிருக்கிற மாதிரி இப்போ இது வந்து உங்களுக்கு வாகனம் கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த உள்ள எதுக்கு 25,000 உங்களுக்கு பயணப்படி தொகுதிப்படின்னு எதுக்கு 25,000? அதனால் தெளிவாக இல்லை இதில். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்தார், ஓகே, ஆனால் உங்களுக்கு காரை கொடுத்துட்றோம், பராமரிப்பு செலவுன்னு 75 கொடுத்துட்றோம், உதவியாளருக்கு 25 கொடுத்துட்றோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. பராமரிப்பு செலவுன்னா டீசல், இல்லை பெட்ரோல்னால் பெட்ரோல் வண்டி, டீசல்னால் டீசல், அப்புறம் மற்றபடி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா போயிடுச்சுன்னா அது வந்து வேறு. இது எல்லாத்துக்கும் மாதம் உங்களுக்கு அங்கேருந்து நீங்கள் கார்லேயே வரலாம், கார்லேயே போகலாம், எல்லாத்தையும் சேர்க்கலாம், ஓகே. அது இருக்கும்போது அப்போ ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல உங்களுக்கு 1,05,000
தபால் செலவு, டெலிஃபோன் செலவு, தொகுதி படின்றதுக்கு நீங்கள் தொகுதியில் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்காக தொகுதி படிக்கு ரூ. 25,000, மாதாந்திர படி என்ன டிரான்ஸ்போர்ட் உள்பட எல்லாம் வருது. இப்படி 25 அது ஒன்று. அடிப்படை சம்பளம் உங்களுக்கு வந்து சம்பளம் தான், சம்பளம் வந்து ரூ. 30,000. மீதி 70,000 5,000 வரைக்கும் உங்களுக்கு என்ன கணக்கு? இப்போ இதை வந்து முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறார், இந்த 70,000 பிடித்தம் செய்திருவாரா? சம்பளம் கொடுத்தாச்சு, அப்புறம் மற்ற செலவில் கூட போக ஒரு இன்னொரு 20 ரூபா வச்சுங்க, 50 ரூபா கொடுத்துருங்க, அவங்களுக்கு போதும். மக்கள் பணி செய்ய தான் வந்திருக்காங்க. இதில் ஒன்றும் காரு கொடுத்துருக்காங்க, பெட்ரோல் கொடுத்துருக்காங்க, வசதி வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. மாதம் கூட 50 ரூபா போதாது அவங்களுக்கு. இதுவே 2 லட்ச ரூபா வருது உங்களுக்கு. ஒரு ஐஏஎஸ் கஷ்டப்பட்டு படித்து தேர்வு எழுதி கடும் போட்டியில் வெற்றி பெற்று வந்திருக்கிற ஐஏஎஸ்க்கு சம்பளமே அவ்வளோ தொடக்கத்தில் அவ்வளோ இருக்காது. உங்களுக்கு இந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது இல்லை. இதெல்லாம் யாருமே பேசலை. இந்த விஷயங்கள் இவ்வளோலாம் இருக்குது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படிலாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரும் ஆட்டோவில் போகணுன்னு கஷ்டமே கிடையாது. நீங்கள் அங்கேருந்து ட்ரெயினில் வரையா வந்துக்கோ, பில்லு கொடுத்தாங்க, பயணப்படி இருக்குது. அங்கேருந்துட்டு வண்டி சட்டமன்ற உறுப்பினர் விடுதிக்கு வரீங்க, வந்து தங்கிட்டுக்கிறீங்க, குளித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து வண்டியில் வாகனம் அங்கே நிற்கிது. உங்களுக்கு எம்எல்ஏ விடுதிக்குள்ளே வாகனம் நிற்கிது. யாரும் அதை பயன்படுத்தலை. அவங்க காரில் சர்ன்னு போனால் அது தலைமைச் செயலகன்றது அது வந்து டிஃபென்ஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இது. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இப்போ தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்டிக்கலாக நாங்கள் முன்னாடி எழுதியிருக்கோம். உள்ளே போனால் கூட அந்த தலைமைச் செயலகத்துக்கு இடது பக்கம் தான் கிளைவ் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும். அங்கே ராபர்ட் கிளைவ்ன்றவர் அங்கே தான் தங்கிட்டு இருந்தார். அவருக்கு நேர் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கு இடது பக்கத்தில் உள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா சர்ச்சு ஒன்று இருக்கும். அந்த இடத்த தவிர்த்து வலது பக்கத்தை பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாளிகை பில்டிங் 10 பக்கம் இது கட்டியிருப்பாங்க. இடது பக்கத்து கோட்டை நுழையிறதுக்கு இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் பெரிய பெரிய இதுவாக அதெல்லாம் அங்கே இப்போ தங்கிட்டு இருந்தாங்க. குதிரையில் ஆயம் கட்டுற இடம் இப்போ கேன்டீனாக இருக்குது. அதெல்லாம் அங்கங்கே கான்ட்ராக்ட் எடுத்து கடை நடத்திட்டு இருக்கிறாங்க. பின்பக்கம் முழுக்க பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஏரியா. இன்றைக்கி ராணுவம் தான் உள்ளே வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துக்குள்ளார நீ இவ்வளோ காரும் போய் உள்ளே நின்று எங்கே இடம் இருக்குது? இப்போ மாற்று ஏற்பாடு நடக்கிறது, அது வேற விஷயம். சொல்கிறேன், அரசு பேருந்து உங்களுக்கு ஏசி பஸ்ஸு குழுன்னு வருது. இந்த டைமுக்கு எல்லாம் வந்தீங்கன்னா எம்எல்ஏ ஹாஸ்டல் ஏறி உட்காந்துட்டு போகிறவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க. உதவியாளர்கள் போவாங்க, அப்புறம் அவர் அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு வந்திருப்பாங்க, அவங்க போவாங்க சட்டமன்றத்துக்கு. இவர் காரில் போயிடுவார் நேராக சர்ன்னு. இப்படி இருக்கும்போது இவரே காரில் வந்துட்டு காரில் இருந்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கார் இருக்குது. ஆனாலும் சொல்கிறார், நான் ஆட்டோவில் வந்து இறங்கி இந்த பஞ்சப்பாட்டு பாடுற போக்கு இருக்குல்ல, இப்போவே இப்படிலாம் சொல்லி நீங்கள் பஞ்சப்பாட்டு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்கன்னா நாளைக்கு இன்னும் ஏமாற்றாமல் இருப்பீங்க. இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. மக்கள் இதெல்லாம் பார்த்தோன்னே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் சேவை செய்கிறாங்களா? ஐயோ பாவம், இந்த முதலமைச்சர் வந்து தான் இதில் கார்லாம் கொடுத்துருக்கிறாரு, 75,000 ரூபா கொடுக்குறாரு, அவருக்கு உதவியாளருக்கு 25, இப்படிலாம் தோணுது. இப்போவும் சொல்கிறேன், முதலமைச்சர் அறிவிச்சது நல்ல ஸ்கீமு, இது எல்லாருக்குமே வாகனம் கொடுத்துடணும், ஓகே, இல்லைன்னா மறுக்கலை. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு தெளிவு இருக்குது. நீங்கள் இதுக்கு நேற்று வரைக்கும் இந்த வாகனம் கொடுக்கறதுக்கு மாதம் வரைக்கும் அவர்களுக்கு 1,05,000 ரூபா கொடுத்துட்டு இருக்கீங்க. அதில் பயணப்படியை வந்து கட் பண்ணணும், போக்குவரத்து தொகுதி முழுக்க போகிற வரதுக்கான செலவு கட் பண்ணணும் 25,000 ரூபா. அப்படின்னு ஒரு 50,000 குறைச்சிட்டிங்கன்னா செலவு மிச்சமாக. மக்களோட வரி பணம் தானே இது. வருஷத்துக்கு 120 கோடி ரூபா இதுக்கான செலவு. ஒரு மொத்தமும் ஒரு வருஷத்துக்கு 24 கோடி, 5 வருஷத்துக்கு 120 கோடி. இதில் பாதி செலவு குறையுமே. நீங்கள் 50,000 ரூபா கட் பண்ணுங்கள். அந்த செலவெல்லாம் கட் பண்ணிவிட்டு இனோவா கார் கொடுத்துட்டீங்க, 75,000 கொடுத்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு இல்லை. இந்த தெளிவு முதலமைச்சர் அறிவிக்கலை இல்லை. அதை வந்து சரி பண்ணுவாங்களா? உயர் அதிகாரிகளோட கலந்து பேசி, இல்லை இது ஏற்கனவே ஸ்கீமில் இதெல்லாம் குறைச்சிருவோம், வாகனம் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாற்றத்தை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற பணத்தில் ஒரு 50,000 ரூபா பிடிச்சிட்டிங்கன்னா இந்த காரு மற்றபடி இங்கே 75,000 ரூபா கொடுக்குறது வசதியாக இருக்கும். ஏற்கனவே கொடுத்துருக்கிற பயணப்படி உள்ளிட்ட எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு கூடுதலாக ஒரு காரு, கூடுதலாக மாதம் ஒரு 75 ரூபா, அப்புறம் கூடுதலாக உதவியாளருக்கு ஒரு 25 ரூபா அப்படின்னா 2 மடங்கு உங்களுக்கு அவருக்கு சம்பளம், மற்றபடி எல்லாம் வசதி வாய்ப்பும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இது சரியானது அல்ல. அதை தான் நம்ம சொல்ல வர்றது. தெளிவாக யாரும் நான் பார்த்ததில் இந்த விஷயம் இந்த மாதிரி தெளிவாக சொல்லவே இல்லை. இந்த விஷயத்தை ஏற்க முடியாது. ஏன்னா மக்களோட வரி பணம் கொள்ள போயிட்டுருக்குது. அதில் இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது. சட்டமன்ற உறுப்பினர்களும் இது சரியாக தவறா அப்படின்னு பார்க்கணும். வாகனம் கேட்டிருந்தீங்க, ஓகே, எல்லாருக்கும் சரி. அதுக்கான பராமரிப்பு செலவு, அந்த பெட்ரோல் டீசலோ இதெல்லாம் சேர்ந்து மாதம் 75,000 ரூபா. அதுக்குள்ளாரவே நீங்கள் போயிட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் எடுக்கிறப்பெல்லாம் சிஎன்ஜி வண்டியை எடுத்திங்கன்னா இன்னும் செலவும் கட்டுப்படி ஆகும். என்ன
இப்போ இதுக்குள்ளே நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குமே. உங்களுக்கு வாகனம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் பணியை விரைந்து செய்வதற்கு இது வாய்ப்பாகவும் அமையும். ஏன்னா இதுவரைக்கும் இருந்தவங்களாம் இந்த மாதிரி விரைந்து மக்கள் பணி செய்து தான் என்ன நடந்திருக்குன்னு தெரியுது. இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க. என்ன மாற்றம் வருதுன்னு பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. இந்த அறிவிப்பில் இவ்வளவு விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது, சரி செய்ய வேண்டியது இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற பயணப்படி மற்றபடி செலவு, தொகுதி செலவு, தொகுதி படி இப்படியான விஷயங்கள் குறைக்கப்படுமா அப்படின்றது தெளிவாக அறிவித்தாங்கன்னா துறை அதிகாரிகள் ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு இது ஒரு தெளிவாக இருக்கும். ஒரு நல்ல தகவல் கிடைச்ச மாதிரி இருக்கும். செலவை குறைப்பாரா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்றது தான் கேள்வியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.